வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com டைப் செய்யும், அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். 1. HDFC வங்கி ரூபாய் 100க்கு குறைவான யூபிஐ பேமெண்ட்ஸுகளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவதை நிறுத்திக் கொள்கிறது. ஸோ இனிமேல் நீங்கள் 100 ரூபாய்க்கு கீழே வந்து யூபிஐ பேமெண்ட்டில் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் குழுவிற்கு வெளியே டிமேட் கணக்கு வைத்திருக்கக்கூடாது என்று எஸ்பிஐ அறிவுறுத்தி உள்ளது. வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய உயர் அதிகாரியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக டிவிடெண்ட் சொல்லுவாங்க, அதை வந்து ரூபாய் 2.1 லட்சம் கோடி வழங்க உள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மொத்த வணிக மதிப்பு 79,52,000 கோடி ஆகும். இது எதை சேர்ந்தது அப்படின்னா, வைப்பு மற்றும் கடன், அதாவது டெபாசிட் ப்ளஸ் லெண்டிங், இந்த ரெண்டையும் சேர்த்து அதனுடைய மொத்த வணிக மதிப்பு 79,52,000 கோடி. 2024 நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் 2023 முதல் 2024 வரை தான் அதை நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்ஒய்ன்னு சொல்லுவாங்க. வங்கித்துறை நிகர லாபம் முதன்முறையாக 3 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது. வேலாயுதம் அஸ்வின் 818122414652. மறுபடியும் சொல்கிறேன், 812224146552. இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா, ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச்.